சரியா 2018ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்த அபிராமின்ற அவ பெத்த 2 குழந்தைகளையுமே பால்ல விஷத்தை கலந்து குடிக்க வச்சு சாகடிச்சிருக்கிறா. ஒரு பாவமும் அறியாத 4 வயதான கார்னிகான்ற ஒரு பெண் குழந்தையும் கார்னிகாவோட அண்ணன் 7 வயதான அஜய்ன்ற ஒரு பையனும் அபிராமின்ற வயித்துல பிறந்ததை தவிர அந்த 2 குழந்தைகளும் வேற எந்த பாவமுமே பண்ணல. அபிராமி அவங்களோட கள்ள காதலனை கல்யாணம் பண்றதுக்காகத்தான் அவங்க பெத்த 2 குழந்தைகளையுமே கொலை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அபிராமியோட புருஷனையும் கொலை பண்றதுக்காக அவங்க முயற்சி பண்ணிருக்காங்க. பட் அந்த முயற்சியில இருந்து அவரு தப்பிச்சிருக்காரு. சுந்தரம்ன்ற இவன் தான் அபிராமியோட கள்ள காதலன். இவன் கூட வாழ்றதுக்காகத்தான் அந்த 3 பேரையுமே கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியில பெத்த 2 குழந்தைகளையுமே அபிராமி இறக்கமே இல்லாம கொலை பண்ணிருக்காங்க. இந்த சம்பவத்தை கடந்த 7 வருஷங்களா விசாரணை செஞ்சு இன்னைக்கு அபிராமிக்கும் அவளோட கள்ளக்காதலன் சுந்தரத்துக்கும் சாகும் வரை சிறை தண்டனையை கோர்ட்ல கொடுத்திருக்காங்க. இந்த சம்பவத்துல என் மனசு ரொம்ப நொறுக்குன ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 2 குழந்தைகளும் என்ன பாவம் பண்ணாங்க? அபிராமிக்கும் சுந்தரத்துக்கும் இதை விட கொடூரமான தண்டனையை கோர்ட்ல கொடுத்திருக்கணும்.